ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராம்குமார். சென்னையில் டாப் 10 எம்என்சி கம்பெனியில் ஒரு கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் காஷிவ் Infotechங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி பேசலாம். எனக்கு இன்றைக்கி தூக்கம் வராதுங்க, அவ்வளோ ஸ்பெஷலுங்க. என்னுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு பர்சனுங்க. தன்னடக்கம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் நான் சொல்லுவேன், ராம்குமார்ண்டுங்க. அவ்வளோ டெடிக்கேட்டட் சின்சியரான ஒரு மனிதனை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏஆர்எஸ் காலேஜில் படிச்சுட்டு 2010 டிப்ளமா முடிச்சுட்டு ஃபோர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி பயங்கரமான ஒரு சேலரியை வாங்கிட்டு ஒரு நாள் திடீர்னு இழுத்து போடும்போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு திணறிட்டு இருந்த ஒரு மனிதன் பற்றி தான் நான் பேச போகிறேங்க. அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ குடும்ப சூழ்நிலை, ஃப்யூச்சர் என்னதான் ஆக போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சிருந்தது ஒரு மனிதனின் வெற்றி கதை இது. சரிங்களா? ஓகே. ராம்குமார் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கும்போது, சார் நான் இப்போ இன்ஜினியரிங் சேர்த்து முடிச்சாச்சுங்க சார், நான் கண்டிப்பாக ஐடிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முடியுமான்னு கேட்கும்போது நான் சொன்னதுங்க, உன்னால் முடியும் தம்பின்னு சொன்னாங்க. என் பேச்சை நம்பி என்கிட்ட படிக்க ஆரம்பித்தாருங்க. பயங்கர சின்சியருங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்க, லைக் என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போய் பாருங்கள், பெஸ்ட் ப்ராஜெக்ட் வின்னர்ஸ் இந்த டீம் தாங்க. ராம்குமார் அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ சின்சியராக படித்தாருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவரோட முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா தன்னடக்கம், நல் ஒழுக்கம்ங்க. அவ்வளோ யாரையுமே அவர் புண்படுத்தி பார்க்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ நல்ல மனிதருங்க, அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ சின்சியருங்க. நான் ஆக்சுவலாக லைக் என்னோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட மார்க் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முறை ராம்குமார் நான் திட்டியிருக்கேன். என்ன ராம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டுங்க, அழுதுகிட்டேலாம் போயிருக்காரு. ஓகேவா? ஆனால் ஒரு நாள் அவர் வந்தாருங்க, விஸ்வரூபம் எடுத்து வந்தாருங்க. ஓகேவா? பட்டையை கிளப்பினாருங்க. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஹெச்ஆர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ராம்குமார் எனக்கு ஒரு 10 கேண்டிடேட் வேணும்னு கேட்டாங்க. அப்படி ஆச்சரியமாக நான் பார்த்தேன். சரிங்களா? ஏன்னா யாருமே கிளியர் பண்ண முடியாத இன்டர்வியூ நம்ம ராம்குமார் கிளியர் பண்ணாருங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிங்க. அது இல்லாமல் அருமையான சேலரியும் கொடுங்க. ராம்குமாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல கோட்ஸ் ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மை நிராகரித்தவர்கள், நம்மை துரத்தி விட்டவர்கள் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்து உன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்யும் பொழுது ஒரு நாள் அவர்கள் உன்னை நிமிர்ந்து பார்ப்பார்கள். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வேண்டான்னு சொன்ன எல்லாருமே இன்றைக்கி திரும்பி பார்த்து இவன் ஜெயிச்சிட்டான்டான்ட்டு ராம் நீ சொல்ல வச்சுட்ட ராம். ஓகேவா? தோக்கிற ஒவ்வொருத்தவங்கிட்டே போய் நீ சொல்லு நீ ஜெயிச்சிட்டன்ட்டு. ஓகேவா? வாழ்த்துக்கள் ராம். இந்த கம்பெனியும் நானும் உன்னை வாழ்த்துறேங்க. அடக்கம், நல்லெண்ணம், தன்னம்பிக்கை, இது ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த இடத்துல நம்ம கீழே விழுந்தாலும் நம்மளுடைய கேரக்டர் தூக்கிட்டு நிறுத்துன்னு சொல்லுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட தன்னம்பிக்கை எப்போவுமே வாழ்க்கையில் இருந்துச்சா நம்ம ஜெயிக்க தான் செய்வோங்க. அந்த மாதிரி ஜெயிச்ச ஒரு பர்சன் தான் நம்முடைய ராம்குமாருங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சின்சியாரிட்டி, டெடிக்கேஷனுங்க, அவ்வளவு லைக் ஆட்டிடியூடுன்றது சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கு போனோன்னா அந்த கம்பெனி எதிர்பார்ப்பான் ஒரு நல்ல பையனாக வேண்டு. அந்த நல்ல பர்சன் யாருன்னா இந்த ராம்குமார் தாங்க. அவ்வளவு சின்சியாரிட்டிங்க. ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் என்னோட வீடியோஸ் போய் பாருங்கள், பெஸ்ட் ப்ராஜெக்ட் வின்னரும் இவர் தானுங்க. இது இல்லாமல் இப்போ ஒரு டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியில் இவர் பிளேஸ் ஆகிருக்குங்க. இவர் பிளேஸ் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தாங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேஷனுங்க. கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் தம்பி, மென்மையான வாழ்த்துக்கள்.
ஹாய், என்னுடைய பேர் ராம்குமார். நான் திருவண்ணாமலேருந்து வரேன். என்னோடய பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இசி அண்ட் 2010 முடித்தேன் நான். ஸோ அப்போ என்னுடைய ஜேர்னி வந்து 10 இயர்ஸாக ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரொடக்ஷனில். ஸோ நல்ல ஒரு ஹைக் சேலரியில் நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தேன். சடனாக பார்த்தோன்னா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய கேரியர் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுச்சுவேஷனில் ரொம்ப வருத்தத்தில் நானும் என் ஃபேமிலியும் ரொம்ப வருத்தமாக இருந்தோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது தான் ஒரு இதுவும் நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டை மாறலாம் அப்படின்னும் போது சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நிறைய கம்பெனிஸில் நான் ட்ரை பண்ணேன். பட் எங்கேயும் ஜாப்ஸ் கிடைக்கல. என்ன காரணம்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, சேலரி அதிகமாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப மனசு உடைஞ்சு என்னுடைய லைஃபே இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஆட்டோமொபைல் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அப்போது நான் சேஞ்ச் பண்ணும்போது அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்டு, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இதுவும் டேட்டாவும் கலெக்ட் பண்ணும்போது வெங்கட் சாருடைய வீடியோ எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பார்த்துட்டு வெங்கட் சாரை டேரெக்டாக வந்து மீட் பண்ணேன். அவர் லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது இதில் மூவ் ஆனால் நம்மளோட லைஃப் மாறும் அப்படின்னு. சார் எனக்கு அப்போ சொன்னார், நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் மூவ் ஆகணும். அவர் சொன்னபடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரியே நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு எனக்கு ப்ராஜெக்ட்டும் கொடுத்தாரு. ப்ராஜெக்டில் நல்லா ஒர்க் பண்ணோம். என் டீம் பார்த்தோன்னா மொத்தம் 6 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஆனால் ஸ்ரீஷாகி மாஸ்டரில் இருந்தது ஒரு கராத்தே ப்ராஜெக்ட்டு. அப்புறம் பிறகு வந்து மைல் ஸ்டோர்ன்ற ஒரு ட்ராவல்ஸ் ப்ராஜெக்ட். அனதர் ஃபார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜேபிஎல் ரெஸ்டாரண்ட். இது 3 ப்ராஜெக்ட் வந்து என் டீமோட பண்ணோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தோன்னா கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுவோம். சாரோட வழிகாட்டுதல்படி நாங்கள் நல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணி முடித்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு டாப் 10 எம்என்சி கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி எங்களை வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனார். ஸோ நான் போய் ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போது என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆனது வந்து சார் வந்து மீட் பண்ணப்போ தான் என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். என்னோடய ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இனிமேட்டு என்னோடய லைஃப் ஜேர்னி பார்த்தோன்னா இன்னும் ஹையரில் போவோம் அப்படின்னு இருக்கேன். தேங்க்யூ காஷிவ் இன்ஃபோடெக் டீம்ஸ். தேங்க்யூ வெங்கட் சார். ஆக்சுவலாக என்னன்னா ஆகிட்டு வரும்போது இது மாதிரி நான் வந்து கோடிங் லிமிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நானாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே வர முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியாக நினச்சி தான் வந்தேன். சாரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் கேட்கும்போது அவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களால் முடியும் தம்பி, ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. நான் கேப் இருக்குது சார், என்னால் முடியாதுன்ற ஒரு பதில் தான் சொன்னேன். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக சொன்னார். என்னன்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், இது 2 இருந்தால் கிளியராக உங்களுக்கு திறமை தானா வரும் தம்பி அப்படின்னாரு. அந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தன்னம்பிக்கை. அதை எனக்கு ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்தாரு. என்னன்னா ஒவ்வொரு கிளாஸ் வந்து போகும்போதும் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்க தம்பி, அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ண பிறகு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், என்னட்ட தன்னம்பிக்கை குறிக்கோள் இருந்தால் தம்பி தானா திறமை உனக்கு தேடி வரும், நீ எங்கே போனாலும் வச்சுக்கலாம். அதுக்காக உன்னுடைய லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நான் ஒரு அடி வைக்கிறேன்னா நீங்கள் 10 அடி முன்னாடி வைக்கணும் அப்படின்னாரு. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு லெசன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அதில் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி தான் நானே பர்சனலாக போய்ட்டு பேசினேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கணும். ஸோ எப்படின்னா ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லுவார், லாஸ்ட் 1 மாதம் உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அதுலாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கு அடுத்து டாஸ்க் கொடுப்பாரு. அந்த டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க சொல்லுவார். நாம தான் இன்வால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்டர்வியூ லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம இன்டர்வியூவில் போயிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். மேக்ஸிமம் எனக்கு இன்டர்வியூவில் வந்து ஓவராக வந்து ப்ராக்டிக்கலாக பற்றி தான் எனக்கு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேசிக் கேட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் டெக்னிக் ரவுண்டில் கோடிங்கு ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ். ப்ராஜெக்டில் நீங்கள் எந்த மாதிரி இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிறத பற்றி தான் கேட்டாங்க. மேக்ஸிமம் அது ரிலேட்டடாக தான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். எல்லாராலையுமே முடியாதுன்னு இல்லை. நான் வந்து என்னால் முடியாதுன்னு தான் சார்ட்டு வந்து சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு எம்என்சி கம்பெனியில் பேஸ் பண்ண வச்சிருக்காரு. என்னோட லைஃப். தேங்க்யூ சார்.